பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. பிரீத்திக்குரியவர்களே, சங்கீதம் 16:6. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. தாவீது ராஜாவுக்கு வீட்டிலே சுதந்திரம் கிடைக்கவில்லை. அப்பா அவரை கணக்கிலே வைத்துக் கொள்ளவில்லை. அண்ணன்மார்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவே ஆயத்தமாக இல்லை. எனவே ஆண்டவரை அவர் சொந்தமாக கொண்டார். ஆண்டவரை நீர்தான் எனக்கு என்று எல்லாம் என்று சொல்லி சொன்னார். ஆண்டவரை முழு மனதோடு முழு பலத்தோடு தேடினார். ஏற்ற காலத்தில் சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து அபிஷேகம் செய்து நீதான் இஸ்ரவேலுக்கு எதிர்காலத்தில் ராஜா என்று சொல்லிவிட்டு போனார். அப்படியே அவர் நம்பினார். அதற்கு தகுதியாய் நடந்து கொண்டார். உத்தமமாக இருந்தார். விளைவாக நேர்த்தியான இடங்களிலே அவருக்கு பங்கு கிடைத்தது. இஸ்ரவேலுக்கு ராஜா எனப்பட்ட பங்கு கிடைத்தது. சிறப்பான சுதந்திரம் அவருடைய பிள்ளைகளுக்கு கிடைத்தது. நாமும் கூட இது நாளிலே தாவீதை போல ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒருவரும் உங்களுக்கு பங்கு கொடுக்காமல் இருக்கலாம். பெற்ற தாயின் தகப்பன் உங்களுக்கு பங்கு கொடுக்காமல் போயிருக்கலாம். சொந்த சகோதர சகோதரிகள் ஏமாற்றி எல்லா பங்கையும் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு எதையுமே தராமல் ரோட்டில் விட்டுருக்கலாம். பரவாயில்லை, நேர்த்தியான இடங்களில் உங்களுக்கு பங்கு காத்திருக்கிறது. சிறப்பான சுதந்திரம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. எதை தரலையும் ஏங்கிட்டு இருக்கீங்களோ அதை விட 1000 மடங்கு 10000 மடங்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு என்று சொல்லி ஒரு வழியை உண்டாக்குவார். உங்களுக்கு என்று சொத்துக்களை உண்டாக்குவார். உங்களுக்கு என்று பண வரவுகளை ஏற்படுத்துவார். எல்லாரும் மத்தியில் உயர்த்துவார். யார் பங்கு தராமல் போனார்களோ, சொத்து தராமல் போனார்களோ, அவர் வெட்கப்பட்டு போகும்படியாக செய்வார். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமீன். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி
ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்தியிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. வருகின்ற சனிக்கிழமை சென்னை பல்லாவரம் பம்மல் மெயின் ரோட்டில் இருக்கிற முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்புக்கு வாங்க. அதில் சியோன் காம்ப்ளெக்ஸ் என்று ஒன்று உண்டு, மிகப்பெரிய பில்டிங். அதில் நிறைய ஃப்ளோர்ஸ்லாம் இருக்கும். பின்னால் வந்தீங்கன்னா லிஃப்ட் இருக்கும். மேலே ஏறி வந்தீங்கன்னா மேல் தளம் 4வது தளத்தில் 4th ஃப்ளோரில் நான் உங்களுக்காக காத்திருப்பேன். காலை 10 மணிக்கு கூட்டங்கள் ஆரம்பித்து 1 மணிக்கு நிறைவு செய்யப்படும். அப்பொழுது கூட்டத்தின் இறுதியில் உங்கள் யாவருக்கும் நான் தனித்தனியாக ஜெபிப்பேன். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இலவசமாக விடுதலையை தருவார். எத்தனையோ பேர் சென்னை கூட்டத்துக்கு வந்து விடுதலை பெறுகிறார்கள். நீங்களும் வந்து பங்கு பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். சகோதரர் மங்களராஜ், சகோதரர் கண்மணி சாலமன் போன்றவர்களெல்லாம் மிக சிறப்பான பிரயாசங்களை அதற்காக எடுத்து வருகிறார்கள். உங்களுக்கு ஒரு குறையும் அங்கே இருக்காது. கூட்டத்தின் இறுதியிலே பிள்ளைகள் நல்ல விருந்தளிப்பார்கள். நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக போகலாம். அநேகரை நீங்கள் அழைத்து கொண்டு வரும்படியாகவும் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அது மாத்திரமல்ல, நம்முடைய ஊழியத்தின் சார்பாய் கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோர் இல்லம், அது ஆசிரியர் தேவனுடைய மாளிகைக்குள்ளாக இருக்கிறது. மிகப்பெரிய இடம், நிறைய இடம் இருக்குது. நல்ல காத்தோட்டமாக இருக்கும். தினந்தோறும் ஜெபம் நடக்கிறது. நல்ல நல்ல ஊழியக்காரர்கள், நல்ல அருமையான குருவானவரெல்லாம் வந்து அங்கே இருக்கிறவங்கள ஜெபத்தில் நடத்துகிறாங்க. அவங்க அந்த செய்தியெல்லாம் கேட்டு ஆறுதல் அடைகிறாங்க. 3 வேளையும் மிக சிறப்பான உணவுகள் பரிமாறப்படுகின்றன. நீங்கள் இந்த 1ஆம் தேதியெலாம் வந்து சேர்கிறதுக்கு சரியான நேரம் என்று நான் நினைக்கின்றேன். தாராளமாக நீங்கள் வந்து சேரலாம். ஏராளமான இடம் உங்களுக்காக காத்திருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிறாக இருக்கிறபடியினாலே காலை 10 முதல் 12 மணி வரைக்கும் அடியார் தேவனுடைய மாளிகையில் இருந்து என்னை யாரெல்லாம் சந்திக்க விரும்புகிறார்களோ அவரை சந்தித்து அவர்கள் பேசி அவருடைய கதைகளை கேட்டறிந்து ஆலோசனை சொல்லி அவர்களுக்காக ஜெபிப்பது வழக்கம். மாதத்தில் ஒரே ஒரு ஞாயிற்றுக்கிழமை, முதல் ஞாயிற்றுக்கிழமை விரும்பினால் நீங்கள் தாராளமாக வந்து பங்கு பெறலாம், என்னை சந்திக்கலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஊழியத்தில் நிறைய பிள்ளைகள் திருமணத்துக்கு காத்திருக்கிறாங்க. அதுவும் திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே அவர்களுக்கு கசப்பு ஏற்பட்டு சட்டப்பூர்வமாக அவர்கள் பிரிந்து விட்டார்கள். அவளை குறித்து ஏற்கனவே பல நாள் நான் அறிவித்திருக்கிறேன். அதில் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்கன்னா நீங்கள் என்ன தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். பிரியத்துக்குரியவர்களே, தொடர்ந்து ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள், கூட்டங்களில் பங்கு பெறுங்கள். நீங்கள் இம்மட்டும் தந்து வருகிற மிக சிறப்பான ஆதரவிற்காக நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை கூட்டம் லைவ் டெலிகாஸ்ட் ஆக அது செய்யப்படும் என்பதையும் உங்களுக்கு நான் அறிவித்துக் கொள்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக மத்தேயு 13வது அதிகாரம் 54 வசனம் முதல், மத்தேயு 13:54 முதல். தாம் வளர்ந்து ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெபாலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கையும் எப்படி வந்தது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்ற இடங்களிலெல்லாம் அவருக்கு சிறப்பான வரவேற்புகள் கொடுக்கப்பட்டன. இந்த நாட்களில் அரசியல் தலைவர்கள் இல்லைன்னா சினிமா நடிகர்கள் டைரக்டர்லாம் வரும்போது அந்த கார் மேலே ரோஜாப்புகளை முழுவதுமாய் போட்டு இல்லைன்னா பட்டாசுகளை வெடிக்க வைத்து அங்கே ஒரு பெரிய மாலைகளை பொன்னாடைகளை போட்டு அவங்கள வரவேற்கிறாங்க. இந்த நாட்களில் மனிதர்கள் தங்களுக்கு தெரிந்தவைகளை எல்லாம் செய்து அங்கே முக்கியஸ்தர்களை, விஐபிகளை அப்படியாக வரவேற்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படி யாரும் பட்டாசு வெடிக்கவில்லை, இல்லை என்றால் மாலையோ ஷாலோ அறிவிக்கலை. ஆனால் ஏழை ஜனங்கள் அவரை பார்ப்பதற்காக முந்தி அடித்து கொண்டிருந்தார்கள். எப்படியாவது இயேசுவை பார்த்தால் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் எனப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது. இதனாலே உங்களுக்கும் யாரும் பொன்னாடை போடாமல் இருக்கலாம், இல்லை என்றால் உங்களுக்கும் கூட யாராவது மாலை போடாமல் இருக்கலாம், வெடிக்காமல் இருக்கலாம். ஆனால் இயேசு உங்களோடு கூட இருப்பார் என்றால், இயேசுவை நீங்கள் தேடுவீர்கள் என்றால், நாள்தோறும் ஜெபித்து பைபிளை வாசித்து அவருக்கென்று உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிப்பீர்கள் என்றால், இவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுகிற மரியாதை விட உங்களுக்கு 1000 மடங்கு மரியாதை ஒரு நாளிலே கிடைக்கும். அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, இயேசுவை உன் வாலிப காலங்களில் நீ தேடிப்பார். நேர் முழங்காலில் நின்றுப்பார். 1000 ஜனங்கள் உன்னை தேடி ஒரு நாளிலே வருவார்கள். ஆண்டவர் உங்களிடத்தில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், எனக்காக ஜெபியுங்கள் என்று வருவார்கள். அநேக ஜனங்கள் உங்கள் மூலமாக விடுதலை பெறுவார்கள், புது வாழ்வு பெறுவார்கள்.
இதுதான் ஏசப்பாவுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கிறோம். நாம் தனிமையில் நம்முடைய அறைக்கதவை பூட்டி ஆண்டவரே ஆண்டவரே என்று கதறுவோம் என்றால், நாம் அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டு வெளியரங்கமாக ஒரு நாளிலே நம்மை கனப்படுத்துவார், உங்களை கனப்படுத்துவார். இந்த வாலிப காலங்களிலே நான் நேர் முழங்காலிலே நின்று ஜெபித்தபடினால்தான் இன்றைக்கு ஆண்டவர் என்னை பயன்படுத்தி வருகிறார். பிரியத்துக்குரியவர்களை பாருங்கள், அவர் சொந்த ஊருக்கு வந்து அவர் ஊழியம் செய்கிறார். எல்லா இடத்துக்கு சென்று ஊழியம் செய்த பொழுது ஒரு பெரிய கூட்டம், திரள் கூட்டம் வந்தது. சொந்த ஊருக்கும் வந்து நாசரேத்திற்கும் வந்து அவர் ஊழியம் செய்கிறார். அப்படியாக ஊழியம் செய்கிற பொழுது அந்த ஊர் ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்களாம். வேறு இடங்களில் ஊழியம் செய்த பொழுதும் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க. இங்கே ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க. எதுக்காக ஆச்சரியப்படுறாங்கங்கிறத வந்து நான் அடுத்த வசனத்தில் வாசித்தேன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பாருங்கள், இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா, யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர்கள் அல்லவா. அவங்க எதுக்காக ஆச்சரியப்படுறாங்கன்னா, டே இவன் கார்பெண்டர்ஸ் சன், தச்சனுடைய மகன் தானே, இவங்க அம்மா மரியாள் தானே, கூட 4 பிரதர்ஸ்லாம் இருக்காங்க, நமக்கு தெரியுமே, இவனா அப்படி பிரசவம் பண்ணுறான். அவர்கள் பாராட்டு விதமாக அப்படி ஆச்சரியப்படவில்லை, மாறாக உடனே ஃபேமிலி ஹிஸ்ட்ரிக்கு போகிறாங்க. கார்பெண்டர் சன், ஏசப்பாவுடைய அப்பா வந்து ஒரு டாக்டராக இருந்திருப்பார், இன்ஜினியராக இருந்திருப்பாருன்னா, ஒரு தொழிலதிபராக இருந்திருப்பாருன்னா கூட கொஞ்சம் மரியாதையாக பேசியிருப்பாங்க. அவர் அதெல்லாம் விரும்பாமல் ஒரு தச்சனுக்கு மகனாக தாழ்மையின் உருவம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தபடியினாலே, மனிதர்கள் படுகிற எல்லா பாடுகளையும் நானும் அனுபவிக்க வேண்டும், வாழ்ந்து ருசித்து பார்க்க வேண்டும், வறுமை என்றால் என்னவென்று பார்க்க வேண்டும், ஒரு விதவை தாயின் மகன் என்றால் அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான் என்பதை நான் உணர வேண்டும், உணர்ந்து அனுபவித்தால்தான் பிற்பாடு அந்த பாதையின் வழியாக வருகிறவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று அவர் அறிந்திருந்தபடினாலே, அவர் ஒரு தச்சனுக்கு மகனாக பிறந்து, ஏழ்மையின் சின்னமாக பிறந்து, மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து எவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்து வந்தார். நாசரேத்தில் உள்ளே வளர்ந்த பொழுதும் அவருடைய தாய் தகப்பன் எவ்வளோ கஷ்டங்களை பட்டார்கள். அவருடைய சகோதரர்கள் எல்லாம் பிறந்திருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த ஊர் ஜனங்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். நான் ஒரு தெருவில் இருக்கிறேன் என்றால் இந்த தெருவில் இருப்பவர்களுக்கும் அந்த ஊரில் இருப்பவர்களுக்கும் ஓரளவு என்னை குறித்து தெரியும். நாம் இப்பொழுது வீட்டை விட்டே வெளியே வருவது கிடையாது, அதனால் ஒரு ஊழியக்காரர் இருக்காருன்னு அவ்வளோதான் தெரியும். இருப்பினும் ஃபேமிலி ஹிஸ்ட்ரிலாம் ஓரளவு தெரியும் அல்லவா, அதைத்தான் அந்த ஊர் ஜனங்கள் பேசுகிறாங்க. உடனே முக்கியமான பாயிண்ட்டு கார்பெண்டர் சன், அச்சனுடைய மகன், இவன் பணக்காரனோட மகன் கிடையாது, இவன் ஒரு சாதாரண ஆள், அப்பா யார் நமக்கு தெரியாதா, அம்மா யாருன்னு தெரியாதா. இயேசுவை அலட்சியப்படுத்தி கேவலமாக அந்த ஊர் ஜனங்கள் அங்கே சாதாரணமாக வாய் வார்த்தைகளை இங்கே விடுவதை காண்கிறோம். எனக்கு அதிக வேதனையாக இருந்தது. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் உங்கள் நாசரேத்தூரை சார்ந்திருக்கிறார் என்றால் எவ்வளோ சந்தோஷப்பட வேண்டும், எவ்வளோ பெருமைப்பட வேண்டும். சமீபத்தில் எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊராகி சிறுவைகுண்டத்தில் பிறந்த மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர் மறுமைக்குள்ளே கடந்து போய்விட்டார்கள். அப்பொழுது அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் பெருமைப்படுகிறார்கள். எங்கள் ஊரிலே பிறந்தவர், இந்த ஸ்கூலில் படித்தவர், இந்த காலேஜில் படித்தவர் சொல்லிட்டு, காலேஜில் இல்லை ஸ்கூலில் படித்தவர் என்று சொல்லி அவங்க பெருமைப்படுறாங்க. ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் விட்டுருக்காங்க. ஆனால் அங்கே அந்த ஊர் ஜனங்கள் அப்படி பெருமைப்படவில்லை. எங்கள் ஊரை சார்ந்தவராக இப்படிப்பட்டவராக இருக்கிறார், இவ்வளோ அற்புதங்களை செய்கிறார், இவ்வளோ அதிசயங்களை செய்கிறார், இத்தனை ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார், எத்தனையோ ஜனங்களுக்கு புது வாழ்வு கொடுக்குறாரு என்று பெருமைப்படவில்லை. மாறாக இவனை பற்றி நமக்கு தெரியாதா, இவன் அப்பா பற்றி நமக்கு தெரியாதா, அம்மா யாருன்னு தெரியாதான்னு சொல்லி அதை குறையாக எடுத்து அவர்கள் இடறி போனார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல காண்கிறோம். ஒரு கட்டடத்தை நாம் முன்பாக நின்று பார்க்கிறதுக்கும் பின்பாக நின்று பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முன்பாக இருந்து பார்ப்பதற்கும் பின்பாக இருந்து பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நல்ல காரியத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ளாமல், சம்பந்தமே இல்லாத குறை சொல்வதற்காக ஒரு காரியத்தை அவர்கள் எடுத்துக்கொள்வதை நாம் காண்கிறோம். நீங்கள் எங்கு போனாலும் சரி, இந்த காரியத்தை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும். உங்களை நேசிப்பதற்கு 1000 பேர் இருப்பார்கள். உங்களை பாராட்டுவதற்கு, ஊக்கப்படுத்துவதற்கு, புகழ்வதற்கு எத்தனையோ 1000 ஜனங்கள் இருப்பார்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லா நாட்களையும் உங்களை ஒரு பொழுதும் விட்டுக் கொடுக்காத உண்மையாய் உங்களை நேசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களை கர்த்தர் எழுப்பி கொடுப்பார். அதே நேரத்தில் உங்களிடத்தில் உள்ள நல்ல காரியங்கள் எதையுமே பார்க்காதபடி, நீங்கள் செய்கிற ஊழியங்களெல்லாம் பார்க்காதபடி, உங்களில் காணப்படுற கனிகளை பார்க்காதபடி, உங்களில் காணப்படுற அபிஷேகத்தை எல்லாம் சிறிதளவும் கண்டுகொள்ளாதபடி, இல்லை என்றால் உங்களிடத்தில் காணப்படுற 1000 நன்மைகளை எல்லாம் காரியங்கள், நல்ல காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஏதாவது ஒரு தவறான காரியம் இருக்கும் என்றால், இல்லைன்னா அவருக்கு பிடிக்காத காரியம் இருக்குன்னா அதையே வைத்து குறை சொல்லுவார்கள். அதுக்கும் ஒரு கூட்டம் கண்டிப்பாக இருக்கும்.
அந்த கூட்டம் வந்து நீங்கள் எவ்வளோ நன்மை செஞ்சாலும் அதெல்லாம் குறித்து பேசாது. உங்களுடைய என்ன குறை இருக்கிறதோ அதை குறித்தே தான் பேசும். இப்படியும் ஜனங்கள் இருப்பார்கள், அப்படியும் ஜனங்கள் இருப்பார்கள். வடக்கு என்று ஒன்று இருந்தால் தெற்கு என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? கிழக்கு என்று ஒன்று இருந்தால் மேற்கு என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? யோசித்து பாருங்கள். பகல் என்று ஒன்று இருந்தால் இரவு என்று ஒன்று இருக்கிறது. அதை போலவே நம்முடைய வாழ்க்கையில் நேசிப்பதற்கு ஒரு கூட்டம் கண்டிப்பாக ஆண்டவர் எழுப்பி கொடுப்பார். அதை போலவே நம்ம கேவலமாய் பேசுவதற்கு, நம்மிடத்தில் உள்ள குறையான காரியங்கள் இல்லைன்னா நம்மளுக்கு பிடிக்காத காரியங்கள் இல்லைன்னா எதையாவது ஒன்றை சொல்லி நம்மை மிக சாதாரணமாய் பேசுகிற, கேவலமாய் பேசுகிற ஒரு கூட்டம் எப்பொழுதும் இருக்கும். ஆண்டவருக்கே இருந்தது என்று நாம் காண்கிறோம் என்றால் நாம் ஏமாத்திரம். அடிக்கடி ஆண்டவர் சொன்னார், பச்சை மரத்திற்கு இந்த பாடு என்றால் பட்டை மரத்திற்கு என்ன பாடு? அதாவது நான் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் இப்பொழுது பூமியிலே மனுக்குமாரனை வந்திருக்கிறேன், என்னையே இவ்வளவு பாடாய்ப்படுத்துகிறார்கள், என்னையே தச்சனுடைய மகன் என்று சொல்லுகிறார்கள், கேவலமாய் பேசுகிறார்கள் என்றால் பட்டை மரமாகி உங்களுக்கு என்ன பாடுகள் என்று ஆண்டவர் கேட்டார். நாம் எல்லாம் ஏமாத்துறவங்க. ஒரு நிமிடத்தில் மக்கள் நம்ம குறை சொல்லுவாங்க, ஒரு நிமிடத்தில் மக்கள் கீழே தூக்கி போடுவாங்க, ஒரு நிமிடத்தில் நம்ம பல காரியங்களை குறை கண்டுபிடிப்பாங்க. ஒரு மனிதத்தில் குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தால் எப்படி வேண்டும் என்றாலும் கண்டுபிடிக்கலாம். அது யாரை வேண்டுமென்றாலும் இருக்கட்டும், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களாக இருக்கட்டும், தெருவில் உள்ளவர்களாக இருக்கட்டும், வேலை பார்ப்பவர் கூட வேலை பார்ப்பவர்களாக இருக்கட்டும், கூட படிப்பவர்களாக இருக்கட்டும், இல்லைன்னா சமுதாயத்தில் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களாக இருக்கட்டும், குறை கண்டுபிடிக்கணும்னு நினச்சா எதுலனாலும் அது குறையாக தான் நம்ம கண்ணில் தெரியும். ஒரு மனிதனை அன்போடு பார்த்தால் அவர் செய்கிறது எல்லாமே நலமாய் தெரியும். குறையாய் பார்க்கணும்னு நினச்சிட்டோன்னா என்ன செய்தாலும் அது குறையாய் தான் தெரியும். ஆண்டவர் கைகளவாததை குறை சொன்னார்கள். ஆண்டவர் பேய் விரட்டதை பார்த்து இவன் பேசபிள் நாமத்தில் பேய விரட்டுறான்னு சொல்லி அதையும் குறை சொன்னாங்க. ஆண்டவரை போஜன பிரியன்னு சொல்லி சொன்னாங்க. சொந்த குடும்பத்தார் பைத்தியக்காரனாக இருக்கிறான், புத்தி பெசை இருக்கிறான்னு சொல்லி சொன்னாங்க. ஆண்டவரை பார்த்து சிலுவையில் நீ இறங்கி வா, பிறரெல்லாம் ரசித்தான், தன்னைத்தானே ரசிக்க திராணி இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. குறை சொல்கிறவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதற்காக இதையெல்லாம் நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த நாளிலே உங்களை யாராவது இதுபோல் குறை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். உங்கள் வீட்டிலே, தெருவிலே, பக்கத்து வீட்டிலே, இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்தில் போகும்பொழுது உங்களுக்கு நல்ல காரியங்கள் எதையுமே பார்க்காதபடிக்கு உங்களுக்கு காணப்படுகிற ஒரு ஒன்றுத்துக்கு ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டு அதை பெரிய குறையாக சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நீங்கள் சரி நல்ல காரியங்களை அவங்க நினைக்கவே மாட்டாங்க. ஒரே ஒரு கெட்ட காரியம் இருந்தால் அதையே தான் பேசுவாங்க. அது நிமித்தமாக இன்றைக்கு நீங்கள் மிகவும் சோர்ந்து போயிருக்கலாம். வருத்தத்தோடு கூட அந்த செய்தி நீங்கள் கேட்டுட்டு இருக்கலாம். உங்களோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். இந்த பாதையை நீங்கள் நிச்சயம் கடந்து போய்த்தான் ஆகணும். வருத்தமாக இருக்கலாம், மனம் நொந்து போயிருக்கலாம், ஏன் இப்படி இருக்காங்கன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் இதுதான் தேவனே கடந்து போன பாதை என்றால் நாமும் கூட கடந்து போக வேண்டும் அல்லவா? ஒரு சில நேரங்களில் நம்ம நல்லா பால்கோவா சாப்பிட்றோம், அல்வா சாப்பிட்றோம், இனிப்பாக பாயாசம் சாப்பிட்றோம், நல்லா இருக்குதுன்னு சொல்லி குடிக்கிறோம். சில நேரங்களில் வீட்டில் பாவக்காயை வைக்கிறாங்க, அது கசக்கும், இதை குடிச்சு தான் இஞ்சி அடித்து கொடுப்பாங்க, அதையும் நம்ம குடிச்சு தான் ஆகணும். அது உடம்புக்கு நல்லது. இனிப்பு மாத்திரம் இருந்தால் உடம்புக்கு நல்லதல்ல. பாவக்காய்களும் இதுபோல் கசப்பான இஞ்சி நமக்கு சில நேரங்களில் தேவைப்படுகிறது. வெள்ளைப்பூடுகள் நமக்கு தேவைப்படுகிறது. வாய்க்கு ருசியாக இருக்காது, ஆனால் அதெல்லாம் வந்தால் தான் நம்ம உடம்புக்கு நல்லாயிருக்கும். உடம்புக்கு எல்லா சுவையும் தேவை. இனிப்பும் தேவை, உரைப்பும் தேவை, கசப்பும் தேவை, புளிப்பும் தேவை, எல்லாம் இருக்கணும். இருந்தால் தான் உடம்பு பேலன்ஸ்டாக இருக்கும். அதுபோல் வாழ்க்கையிலும் கூட உயர்வாய் நம்ம பேசுகிறவர்கள், உயிரே கொடுப்பவர்கள் ஒரு பக்கம் இருக்கணும். இதே மாதிரி குறை சொல்பவர்களும் இருக்கணும். இருந்தால் தான் நம்ம பேலன்ஸ்டாக நம்ம போவோம். சரி, வாழ்க்கைங்கிறது இதுதான் அப்படிங்கிறத அந்த யதார்த்தத்தை நம்ம புரிந்து கொள்வோம். கவலைப்படாதீங்க. உங்களை கேவலமாக பேசுகிறவங்களை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களை எப்போ பார்த்தாலும் மனதை நோகடிக்கும்படியாகவே, மட்டம் தட்டும்படியாகவே நோஸ்கட் பண்ணி விட்றவங்கள பார்த்து நீங்கள் கவலைப்படாதீங்க. அது அவங்க அப்படி தான் பிறந்திருக்காங்க, அவங்க அப்படி தான் செய்வாங்க. ஒரு சிலருக்கு பிறரை கேவலமாய் பேசாவிட்டால் அவங்களோட இன்னொருத்தரோட குறைய ஒன்று சொல்லணும்னா அவங்களுக்கு நிம்மதியாகவே இருக்க முடியாது. தன்னை பற்றி எல்லாரும் உயர்வசன்னு நினைப்பாங்க, ஆனால் பிறரை யாரை பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. சிலர் ஊழியக்காரங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. ஊழியக்காரங்களை குறை சொல்லி என்ன கிடைக்க போகுது? ஆனால் அதையே வேலையை வச்சுருக்கவங்க கூட நிறையவே இருக்காங்க. இந்த உலகம் பல தரப்பட்ட மக்களாலே நிறைந்திருக்கிறது. பல விதமான மக்கள் இந்த பூமியில் இருக்கிறாங்க. அதில் இப்படியாக குறை கண்டுபிடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, கேவலமாக பேசுகிறவங்களும் இருக்காங்க, வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் பிறருடைய மனதை நோகடிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆண்டவருடைய குடும்பத்தை வைத்து குறை சொல்கிறாங்க. ஊழியம் செய்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதம். சரி, இதில் அவங்க அம்மாவுக்கு என்ன இருக்குது, அப்பாவுக்கு என்ன இருக்குது,
அவங்க சகோதர சகோதரிகளுக்கு என்ன இருக்குது, அதை வச்சு ஏன் கேவலமாக பேசுகிறாங்க? ஊழியம் செஞ்சுட்டு இருக்குது ஏசப்பா தானே, ஏன் அவங்க ஃபேமிலியெல்லாம் இழுப்பாங்க? அதெல்லாம் கொண்டு வருவாங்க. அதுதான் இந்த உலகம். அதன் வழியாக தான் நம்ம கடந்து போக வேண்டும். பாருங்கள், அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்கள் நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலும் அன்றி வேறு எங்கும் கனவீனம் அடையான் என்றார். இடரல் அடைஞ்சாங்களாம். இயேசு அற்புதம் செஞ்சது அவங்களுக்கு இடரலாக இருந்து தான். அவர் சாதாரணமாக இருந்திருப்பாருன்னா அவங்களுக்கு இடரலாக இருந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அவரும் ஒரு தச்சனாவே வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சிருப்பாருன்னா ஓகே 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 அப்படின்ட்டு இருப்பாங்க. இப்போ அவர் எல்மி பிரகாசிக்கிறார்ல, அதை அவங்களால ஏற்றுக்க முடியல. இடரல் அடைஞ்சிட்டாங்க. சீச்சி இந்த பழம் புளிக்கும், ஆஹா இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அது அவங்களுக்கு விசனமாக இருந்தது மாத்திரமல்ல, இடரல் அடைந்தார்கள். தேவர் அஃபெண்டட். அது எப்படி ஒரு தச்சனுடைய மகன் இப்படிலாம் அற்புதத்தை செய்ய முடியும்? அதெல்லாம் இருக்காது, அதெல்லாம் சரிப்படாது என்று அவங்களுக்கு அது கசப்பாக இருந்தது. இடரல் அடைந்து போனார்களாம். ஐயா, தேவாதி தேவன் ராஜாதி ராஜா அற்புதம் செய்ததும், மரித்தவர்களை எழுப்பியதும், குருடரின் கண்களை திறந்ததும், முடவரை நடக்க வைத்ததும் உங்களுக்கு இடரலாவா இருந்தது என்று நாம் கேட்க வேண்டும் அல்லவா? நாம் எவ்வளவோ உயர்ந்தாலும், நீங்கள் எவ்வளவோ ஆண்டவராலே உயர்த்தப்பட்டாலும், நீங்கள் வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றாலும், இந்த உலகத்தில் எவ்வளவோ ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இடரல் அடைகிறவங்க, சீச்சின்னு சொல்கிறவங்க, அதெல்லாம் சரிப்படாது, அவன் நல்லவனே கிடையாதுன்னு சொல்கிறவங்க இது பூமியில் இருப்பாங்க. அப்படி இடரல் அடைஞ்சே தான் அவங்க இருப்பாங்க. அவங்களை ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? ஒருத்தர் உயர்ந்தாருன்னா நம்ம சந்தோஷம் தானே படணும். ஒருத்தர் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா நமக்கு அது மகிழ்ச்சியை தான் தரணும். ஆனால் ஒரு கூட்டத்தாருக்கு அது இடரலாக இருக்கிறது. எப்படி இப்படி ஒரு தச்சனுடைய மகன் பெரிதாக வரலாம்? அதெல்லாம் சரிப்படாது. அதெல்லாம் ஏதோ பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அவங்களுக்கு அது கசப்பாக இருக்கிறது. ஏசப்பாவுடைய வளர்ச்சி, ஏசப்பா செய்த ஊழியங்கள் எல்லாம் அவர்களுக்கு கசப்பாக இருந்தது. அதை அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன்னா ஃபேமிலியெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, ஊருக்காரங்க இல்லையா? அது இடரலாக இருந்தது. உடனே இயேசு அதை பார்க்குறார், புரிந்து கொள்கிறார், பெர்ஃபெக்டாக புரிஞ்சு கொள்கிறார். உடனே அவர் சொல்கிறார், ஒரு தீர்க்கதரிசி சொந்த ஊரிலே அன்றி வேறு எங்கும் கனவீனம் அடையா. A prophet will not be honored at his home and hometown அப்படின்னு சொல்லி அழகாக சொல்கிறார். அவருக்கு அதை புரிந்து கொள்கிற ஒரு தன்மை உண்டல்லவா? நம்முடைய ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் அல்லவா? எனவே அவர் சொல்கிறாரு, நோ, ப்ராஃபட் கேன் நாட் பி அக்செப்டட் இன் இஸ் ஹோம் டவுன். அவங்க சொந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு வார்த்தையை அவர் அங்கே சொல்லிவிட்டு போனார். உங்கள் சொந்த குடும்பத்திலும் சொந்த ஊரிலும் நீங்கள் கணத்தை எதிர்பார்க்காதிருங்கள். எதிர்பார்த்த கணத்தை கொடுத்தாங்கன்னா ஏற்றுங்க, இல்லைனாலும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஆண்டவரையே சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நம்மை சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்வார்களா? சொந்த ஜனங்கள் நம்ம ஏற்றுக்கொள்வார்களா? ரொம்ப கஷ்டம். எனவே இதை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த நாளிலே அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். ஒரு காரணமின்றி ஆண்டவர் இந்த நாளிலே இந்த செய்தியை பார்க்க மாட்டார். நம்ம எல்லாருடைய அன்புக்காக ஏங்குகிறோம், எல்லாரும் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நம்ம ஏங்குகிறோம். நம்முடைய உள்ளம் அன்பிற்காக ஏங்குகிறது, எல்லாரும் என்னை அன்பாக ஏற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம கசப்பாக்குகிறது. யாராவது இப்படி பேசுனாங்கன்னா நீங்கள் கசப்படைஞ்சிருக்கலாம். நான் அன்புக்காக இயங்குகிறேன், என்னை எப்படி கேவலமாய் பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் மனக்கசப்போடு இந்த செய்தியை கேட்டுட்ருக்கலாம். எவ்வளோ நல்ல காரியம் செய்கிறேன்னு அதெல்லாம் கண்டுடவே மாட்டேங்கிறாங்களே, ஏதாவது ஒன்று ரெண்டை பிடிச்சிட்டு இப்படி கேவலமாக பேசுகிறாங்களேன்னு இருக்கலாம். அதனால தான் பேசுகிறாரு. இந்த உலகத்திலே மிக வலிமையானது அணுகுண்டு அல்ல, பங்கர் பஸ்டர் அல்ல, இல்லைன்னா பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அல்ல, மனுஷனுடைய வார்த்தைகள் தான் மிகவும் வலிமையானவைகள். அது இதயத்தை குத்தி கிழித்து விடும். நாம் அந்த நேரத்திலும் நாம் கடந்து போவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். யாரும் நம்மை மதிக்க வேண்டுங்கிற அவசியம் இல்லவே இல்லை. யாரும் நமக்கு வந்தனம் செய்ய வேண்டுங்கிற அவசியமே இல்லை. எப்பொழுதும் நம்ம எல்லாரும் புகழ்ந்து பேச வேண்டுங்கிற அவசியம் இல்லை. இது மாதிரி மக்கள் இருப்பாங்க. இயேசு அதை பார்த்துட்டு கடந்து போய்கிட்டே இருந்தார். இறுதியாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அவருடைய அவிசுவாசத்து நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. இதனால் இவங்க அவிசுவாசம் ஆகிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. அதனால் அவர் அதிசயமே செய்யாமல் போயிட்டாராம். யாருக்கு நஷ்டங்க? எல்லாம் கவனிச்சு பாருங்க. ஏசப்பாவுக்கு நஷ்டம் கிடையவே கிடையாது. தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜனுக்கு நஷ்டம் கிடையாது. ஊர் ஜனங்களுக்கு, யாரை இடரலானாங்களோ அவங்களுக்கு நஷ்டம். அதிசயங்கள் அற்புதங்கள் செய்யாமல் போயிட்டார். அவர்களுக்கு வியாதி இருந்திருக்கும், ஏசப்பா சுகமாக்கி இருப்பாங்க. ஒருவேளை பிரச்சனை அவங்களுக்கு இருந்திருந்தா ஏசப்பா அதை சுகமாக்கி இருப்பாங்க, சரியாக்கி இருப்பாங்க. அவர்களுக்கு சந்தோஷத்தை அருளி செஞ்சுருப்பாங்க, புது வாழ்வு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவங்க இயேசுவை பார்க்காமல் அவருடைய பேக்ரவுண்டை பார்த்ததுனால, அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாதான்னு பெருமை பேசுனதுனால ஆண்டவர் கண்ணை மூடிட்டு அப்படி போயிடுறாரு. அதனால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இருந்த அநேக நன்மைகள், இயேசு அவர்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிருந்த அநேக நன்மைகள்
அவர்களுக்கு கூட கிடைக்காமல் போய்விட்டது என்று காண்கிறோம். பிரித்துக்குரியவர்களை இதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகின்ற நல்ல தெய்வமாக இருக்கிறார். கர்த்தர் நம்மிடத்தில் இடைபடுகிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்கிறார். ஏன் தெரியுமா? நம்ம அவரை விசுவாசிக்கிறோம். இந்த நாளில் நீங்கள் அவரை விசுவாசிங்க. இயேசு இருக்கிறாருன்னு சொல்லி விசுவாசிங்க. ஜெபத்தை கேட்பார்னு சொல்லி விசுவாசிங்க. இயேசு நல்லவர்னு சொல்லுங்கள். ஆண்டவரே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர் சொல்லிகிட்டே இருங்க. உங்களுக்கு நிறைய அதிசயங்களை அற்புதங்களை செய்வார். ஏன் தெரியுமா? நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீங்க. இவங்க விசுவாசிக்கல, அதனால இவங்களுக்கு அதிசயங்களை அற்புதங்கள் செய்யலை. யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ, எந்த ஊர்க்காரங்களாக இருந்தாலும் சரி, எந்த பின்னணியும் பேக்ரவுண்ட் இருந்தாலும் சரி, அவங்க படித்தவங்களா படிக்காதவங்களாலும் சரி, பெரியவங்க சின்னவங்கன்னா கிடையாது, ஆண் பெண்ணு கிடையாது, யார் அவரை விசுவாசித்தாலும் இயேசு அவர்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசப்பா நம்பினவங்க ஒரு காலம் கெட்டு போக மாட்டாங்க. ஆனால் இயேசுவை நம்பவில்லை என்றால் அவர்களுக்கு அதிசய அற்புதம் செய்யாமல் அவர் போய்விடுவார் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். நம்ம இன்றைக்கி இயேசப்பட்ட ஒன்று சொல்லுவோமா? இயேசப்பா நான் உங்களை நம்புகிறேன், தயவுசெய்து எனக்கு அற்புதம் அதிசயம் செய்யாமல் என்னை விட்டு போயிடாதீங்க, எனக்கு ஒரு அற்புதம் அதிசயம் செய்யுங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு பிரச்சனைகளை தாங்க முடியல, என் எதிர்காலத்தை நினைத்தால் மிகவும் பயமாக இருக்கிறது, எங்கே போகிறோன்னு என் வாழ்க்கை போகுதுன்னு தெரியல, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா நீங்கள் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக இயேசு அவர் அற்புதம் செய்வார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அற்புதம் செய்வார். கெட்டு போக விட மாட்டார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவீர்களா? எல்லாரும் நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட எங்களிடத்தில் அருமையான வார்த்தைகள் நீர் பேசி எங்களை ஆற்றி தேற்றி இருக்கிறேன். நன்றி அப்பா. நீர் கனவீனப்படுத்தப்பட்டீர். உங்களுடைய குடும்பத்தை குறித்து கேவலமாய் பேசினார்கள் ஆண்டவரை, தாயை குறித்து கேவலமாய் பேசினார்கள். எல்லாவற்றையும் நீர் பொறுத்து கொண்டீர் எங்கள் பரம தகப்பனே. அதனால் அவங்களுக்கு தான் நஷ்டம்ப்பா. ஒரு அதிசயம் அற்புதம் செய்யாமல் போயிட்டீங்க. அநேக அற்புதங்களை அவங்க இழந்து போனாங்க. இந்த நாளில் ஒரு விசேஷித்த பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். உண்மை விசுவாசிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அதிசயங்களை அற்புதங்களை பெற்றுக்கொள்வாங்க. அவங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீங்க. இயேசுவை குறித்து கேவலமாய் நினைப்பார்கள் என்றால் அவர்களுக்கு அதிசய அற்புதம் கிடையவே கிடையாதப்பா. இந்த நாளில் கூட வந்து சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அதிசய அற்புதங்களை செய்யுங்கப்பா. முக்கியமாக வியாதிப்பட்டிருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு அதிசயங்களை அற்புதங்களை கத்தாவே நீங்கள் செய்யுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லோருக்கும் ஒரு அதிசயத்தை செய்யணும். என்ன வியாதியாக இருந்தாலும் அப்பா அது நீங்கி போய் தான் ஆகணும். தூக்கம் வராதவங்களுக்கு இந்த நாளில் கண்டிப்பாக தூக்கம் வரணும். சாப்பிட முடியாமலே பல மாதங்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த நாளில் நல்ல சாப்பாடு உள்ளே செல்லணும், நல்ல டைஜஸ்ட் ஆகும், நல்ல பசி வரணும். உட்கார்ந்தே இருக்கிறாங்க, எந்திக்க முடியல, திரும்பி படுக்க முடியல, உட்கார முடியல, எந்திக்க முடியல, நிற்க முடியல, நடக்க முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுடைய பலனை கொடுத்து தான் ஆகணும். இசப்பா நடக்காமல் இருந்தோன்னா எப்படி வாழ முடியும்? படிக்க போகணுமே, வேலைக்கு போகணுமே, சம்பாதிக்கணுமே, கடமைகளை செய்யணுமே, வாழணுமே. கால்களை சாத்தா பலகீனப்படுத்த விடாதிருங்க. உடைய பிள்ளைகளை தகப்பனே சோத்திரம், யாரோ ஒருவரை சார்ந்திருந்து வாழ்கிற சூழ்நிலைக்கு சாத்தா கொண்டு சென்று விடாதபடிக்கு இரட்சகா எப்படியாவது விடுவீங்க. ஆண்டவர் பாதி வெளியில் மரணம் வரக்கூடாது வியாதியினாலே. ஆண்டவரை தோத்திரம், இந்த வியாதி வந்துருச்சுல, அதான் இறந்து போயிட்டாங்கன்னு யாரும் சொல்லக்கூடாது. எல்லா வியாதிகளையும் தகப்பனே நீர் சிலுவையில் ஜெயித்து விட்டீர். ஒருவருக்கும் கேடு உண்டாகக்கூடாதப்பா. இந்த சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒருவருக்கும் கேடு உண்டாகக்கூடாது. ஆண்டவர் அப்படியே சட்டைகளுக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க. அந்த வியாதிகளையும் அந்த கிருமிகளையும் மறைய பண்ணுங்க. செயல்படாத அவைகளை செயல்பட வைங்க. புண்களை மறைய பண்ணுங்க, கட்டிகளை மறைய பண்ணுங்க. ஏசப்பா, ஏசப்பா சோத்திரம் ஆண்டவர், இந்த நாளில் இந்த வேதனைகள் எல்லாம் மறைந்து உடைய பிள்ளைகள் சுகம் பெற்று ஆண்டவர் நீண்ட காலம் இந்த பூமியிலே வாழ உதவி செய்யுங்க. வயதானவர்கள் வருகிற எல்லா முதுமைகளும் விலகட்டும். மோசையை போல உடைய பிள்ளைகளுடைய கண்கள் இருளடையாதபடி, சரீரம் பலன் குன்றாதபடி, வளையாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எலும்புகள் முறிந்து விடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. படுக்கையில் விழுந்து விடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. கிருபையினாலே தாங்கப்பா, இரக்கத்தினாலே தாங்குங்க ஐயா. அப்படியே கத்தாவே உமக்கு சோத்திரம் அப்பா. இந்த அருமையான நாளிலும் கூட வாலிப வயதில் பாவங்களில் சிக்கியிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரை மொபைல் ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகள், மாயைகளை பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகள், பைக்கில் வேகமாக போகிற தம்பிமார்கள் ரசிங்கப்பா. முடிவு வந்து விடாதபடி பெற்றோருடைய கனவுகள் காற்றில் கரைந்து போய் விடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரை படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கவர்மெண்ட் எக்ஸாமில் பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் புத்தியும் தாரும். கவர்மெண்ட் ஜாபுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். காரியங்களை வாய்க்க செய்யும். கடன் பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிற, வருமானமே இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. எப்படி வாழ முடியும்? எப்படியாவது பிள்ளைகளுக்கு வருமானத்தை, நிரந்தரமான வருமானத்தை ஏற்படுத்தித்தார். உடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டு உழைக்கிற சாத்தான் கொண்டு போயிட்டே இருக்கிறான். அதை அனுமதியாதிரும். ஏன் சப்பா,
வானத்து பொக்கிஷசாலைகளை திறந்து ஆண்டவரை பரலோகத்தின் பொக்கிஷசாலைகளை திறந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு போதுங்கிற அளவுக்கு மடியில் அமுக்கி குலுக்கி சரிந்து அளப்பீராக, ஆசீர்வதிப்பீராக என்று கெஞ்சுகிறோம். உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆண்டவரை, இந்திய தாய் திருநாட்டையும் அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். தகப்பனே, நீண்ட காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க. அனைத்து தேவனுடைய பிள்ளைகளின் ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, நாசரேத் திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நல்லோரும் நம் நிகழ்ச்சியை பார்க்கிற, அறிவுப்படுத்துகிற, நேசிக்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் ஆசீர்வதிங்க. தகப்பனே, அடைக்கலான் குறி முதியோரத்தில் சேர அநேக இடங்கள் உண்டே, அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்ட பிள்ளைகள், சேர்ந்து ஜெபித்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்று மேற்கொண்டு ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவுடைய அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.